ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஃபாரூக் குவைத்திலேருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனியில் லோடு பண்ணிவிட்டு வண்டி வெளியே இருக்கிறேன். இது வந்து எங்கள் ஏரியா, இன்னொரு கம்பெனியோட ஏரியா. இது ஏற்கனவே நான் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னாக்கா அது வந்து இன்னொரு கம்பெனி, இது ஒரு கம்பெனி. மொத்தம் எங்கள் ஓனர் ரெண்டுக்கு ஃபேக்ட்ரி. இங்கேருந்து லோடு பண்ணிவிட்டு வெளியே போகிற வீடியோ தான் இது. ரெண்டு பக்கமும் ரொம்ப டிராஃபிக்காக, ரொம்ப வந்து சின்ன ரோடு இது. ரெண்டு பக்கமும் வந்து வண்டி நிறுத்தி வச்சுருப்பாங்க. எப்போவுமே நம்ம வந்து ரெண்டு பக்கமும் ரொம்ப கவனித்து போகணும். ரொம்ப வந்து இக்கட்டான ரோடு இது. ஒரு வண்டி போச்சுனாக்கா இன்னொரு வண்டி போகிறது கஷ்டம். அந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான ரோடு. இந்த ரோட்டில் எப்படி வண்டி ஓட்டுறோன்றதை இன்றைக்கி பார்ப்போம். இதுதான் வந்து மெயின் ரோடு. நம்ம உள்ளேருந்து வெளியே வந்தாச்சு. இந்த கம்பெனியில் ஒரு 3 வண்டி ட்ரெய்லர் ஓடுது. நான் வந்து வேறு கம்பெனியில் ஓட்டுறேன். நான் ஓட்டுற கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி. அங்கே நான் மட்டும் தான் ஓட்டுறேன். இங்கேருந்து இதுக்கு முன்னாடி நான் இங்கே தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஒரு 1.5-2 வருஷம். அதனால் இந்த ஏரியாலாம் கொஞ்சம் நல்ல பழக்கம். எப்போவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க வண்டி நிறுத்த மாட்டாங்க. அவங்க மாட்டு வெளியே வருவாங்க. நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவோம். இந்த ரோடெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நார்மலாக. இது வந்து நான் காலையில் 9 மணிக்கு எடுத்த வீடியோ. தலைவர் முன்னாடி போகிறார் பாருங்க, போலீஸ் வண்டி. அது ப்ளூ கலரில் தான் இருக்கும். இங்கே இருக்க போலீஸ் வண்டி. இங்கே வந்து 3 விதமான போலீஸ் வண்டி வந்து, ஒன்று பிளாக் கலரு, இது ஒரு ப்ளூ கலரு, இன்னொன்று வந்து கொஞ்சம் ஆஷ் கலர் மாதிரி இருக்கும். இவங்க வந்து டிராஃபிக். இந்த போலீஸ் வண்டி வந்து முன்னாடி போன வண்டி வந்து டிராஃபிக்கு. மற்ற 2 வந்து இந்த சிவில் ஐடி செக் பண்ணுறது, இன்னொன்று இந்த க்ரைம் இந்த மாதிரிலாம் செக் பண்ணுறதுக்கு 100 வண்டி. இதுதான் இந்த ஏரியா தான். எப்போவுமே இந்த ரவுண்ட் அபவுட்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போனா வந்து சைடில் வர வண்டியை பார்த்து தான் நம்ம வந்து ஏறணும். ஓகேங்களா? குவைத்துக்கு வரக்கூடியவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. எப்போவுமே வந்து நம்ம வந்து பெரிய வண்டி ஓட்டுறோன்னா ரைட் சைட் ட்ராக்கு, அந்த பாருங்கள் டேங்கர் முன்னாடி போது பாருங்கள், இதில் 2 ட்ராக்கு தான் இருக்குது. அதனால் வண்டி ரைட் சைட் ட்ராக் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணணும். லெஃப்ட் சைடில் உள்ள ட்ராக் வந்து சின்ன வண்டி போகிறதுக்கானது. இந்த ரைட் சைடில் வந்து எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணி ரைட்டை ஃபாலோ பண்ணி போகிறது சேஃப்டி நமக்கு. இப்போ நான் அங்கேருந்து கனெக்ட் பண்ணி வந்தது வந்து அந்த ரோடு பேர் 3ஆம் நம்பர் ரோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஜாயின் பண்ணுறது 4ஆம் நம்பர் ரோடு. காலையில் 9 மணின்றதுனால ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது ரோடு. ஒரு 10 மணி 9:30 மணி தாண்டிடுச்சுன்னா டிராஃபிக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஒர்க்குக்கு போகிறவங்க. அதே மாதிரி இந்த பிரிட்ஜெலாம் பாருங்கள், ஸ்பீட் ஹைட் லிமிட்டு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து வண்டியை உள்ளே நுழைக்கணும். இல்லாட்டா மேலே இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அந்த மாதிரி இடிச்சும் வந்து ஃபைன் கட்டியிருக்கிறேன். அது போக வந்து 1 லட்ச ரூபா கிட்ட செலவும் பண்ணியிருக்கேன் வண்டிக்கு. அதனால் வண்டி அதெல்லாம் பார்த்து, அந்த மாதிரி பார்த்து ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுறதுக்கு பழகிக்குங்க. இந்த பாருங்க வண்டி நிற்கிதுங்களா, அந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து ரோட்டிலலாம் வண்டி நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து, ஆனால் அந்த மாதிரி வண்டியில் ரோட்டில் நிறுத்தக்கூடாது. பார்க்கிங் இருக்கிற இடமா பார்த்தா நிறுத்தணும். அந்த மாதிரி நிறுத்தி இறக்கக்கூடாது, ஏற்றக்கூடாது. ஆளுக்குள்ள போலீஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. சின்ன வண்டி ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, கரெக்டான பார்க்கிங்கில் கரெக்டான இடத்துல தான் வண்டி நிறுத்தி நம்ம வந்து ஆளுகளை ஏற்றவோ இறக்கவோ செய்யணும். வந்த புதுசில் அதெல்லாம் தெரியாமல் நிறையா ஃபைன் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கிட்டலாம் வந்து நான் ஃபைன் கட்டியிருக்கேன் வந்த புதுசில் தெரியாமல். அதெல்லாம் அடுத்தடுத்து எங்கெங்கே என்னென்னன்றதுலாம் நான் வீடியோவாக பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பாருங்கள் ரைட் சைடில் பஸ் ஸ்டாப்பு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து ஆளுங்களை இறக்கவோ ஏற்றவோ செய்யணும். இல்லை ஓரளவு ஃப்ரீயாக இருக்கணும். போகிற வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். இந்த நேராக போகிற ரோடு வந்து சிட்டிக்கு போகிறது, நமக்கு ரைட்டில் போகணும். அவுட்டரில் போகிறதுனால குடோனுக்கு போகிறேன். அதனால் வண்டி இந்த ரைட் எடுத்து போகணும். இது வந்து மெயின் ஹைவேஸில் போய் ஜாயிண்ட் ஆகும். இந்த ஹைவே ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த ரோடு பேர் வந்து 50ஆம் நம்பர் ரோடு. இதில் வந்து மொத்தம் 4 ட்ராக் இருக்கும். இதுக்கப்புறம் எல்லாமே வந்து பெரிய ரோடாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஹைவே கணக்கில் வரும். இது ஃபுல்லாகவே ஹைவே. ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து ஏரியா இருக்குது. ஆனால் வந்து எந்த வண்டியும் நான் உள்ளே வர முடியாது. அந்த மெயின் ரோடு மூலியமாக தான் வர முடியும். நம்ம ஊரில் வந்து சின்ன சின்னதாக சந்து மூலிமா சின்ன சின்ன ரோடெலாம் ஜாயிண்ட் ஆகும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இங்கே ஜாயிண்ட் ஆகாது. இது ஹைவே. ரைட் சைடில் வந்து வேலி போட்டிருக்கோம். இந்த ஏரியாவிலேருந்து உள்ளே வெளியே வரணும்னா இந்த சர்வீஸ் ரோட்டை பிடிச்சி, இது வந்து இந்த ஏரியாக்குள்ளே போகிற ரோடு. இந்த ரோடு, இந்த மெயின் ரோடு அப்படியே கொஞ்சம் தூரம் சர்வீஸ் ரோட்லேயே வந்தோன்னா லெஃப்ட் சைடில் அவங்களுக்கு வரதுக்கான அவங்களுக்கு வழி கொடுத்துருப்பாங்க.
கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் அந்த இப்போ அந்த ரைட் சைடு சர்வீஸ் ரோட்டில் போகிற வண்டி லெஃப்ட் சைடில் வரதுக்காக அதை வழி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம ரைட்டில் உள்ள ஏரியா அந்த ஏரியாவில் போகணுனாக்கா அந்த பிரிட்ஜ் மேலே போகணுனாக்கா அந்த ரைட் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஹைவேன்றதுனால இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகும் ஒரு ரோடும். பாருங்க ரைட்டில் போகுது ஒரு ரோடு, அது போய் அந்த ஏரியா உள்ளே போகிறதுக்காக ரைட் சைடில். ஏன்னா இங்கே லெஃப்ட் சைட் டிரைவ்ன்றதுனால எல்லா ரோடுமே அங்கே பாருங்கள் ரைட் சைடில் அந்த கார் போயிருப்பாங்க. இங்கே லெஃப்ட் சைட் ரோடுன்றதுனால எல்லாமே ரைட் சைடில் தான் கட் ஆகும். நம்ம ஊரில் வந்து ரைட் சைடில் ரோடு ரைட் சைட் டிரைவிங்கிறதுனால லெஃப்ட் சைடில் கட் பண்ணுவோம் நம்ம எல்லாத்துக்கும் ஏரியாவில் போகிறதுக்கு. இந்த ரைட்டில் போய் அது வந்து 6ஆம் நம்பர் ரோட்டுக்கு போகிற ரோடு. இங்கே எல்லாமே 1 2 3 4 5 6 7 8 ஹைவே இருக்குது. இது மேலே போகிற ஹைவே பார்த்தீங்கன்னாக்கா இது மேலே போதில்லை, இது வந்து 6ஆம் நம்பர் ஹைவே. நம்ம அந்த ஹைவே கீழே போயிட்டுருக்கணும். இதுவே 6ஆம் நம்பர் ஹைவே. அந்த ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும். பாருங்கள் பிரிட்ஜெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக போட்ட பிரிட்ஜ் இதெல்லாம் டிராஃபிக்காக. இந்த ரைட் சைடில் இந்த நேராக போகிற ரோடு வந்து ஏர்போர்ட் டேரெக்டாக போகிறது. நம்ம ரைட்டில் எடுத்து போகணும். நம்ம போகிற வழி வந்து ரைட் சைடு. ஓகேங்களா? இந்த ரைட் சைடில் வரக்கூடியது ஏர்போர்ட்டுடைய ரன்வே. ஏர்போர்ட்டுக்கு போகிற வழி அந்த நேராக போகிறது. நம்ம ரைட் எடுத்து வந்ததுனால இது ஏர்போர்ட்டோடைய ரன்வே. இது இந்த ரைட் சைடில் வந்து பாருங்கள் வேலி போட்டிருக்குல்ல, அது ஏர்போர்ட் ரன்வே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.